மக்களே, பிக் பாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸை போட்டு உடச்சிட்டாரு. கிட்டத்தட்ட பிக் பாஸ் வந்து ஒரு செருப்படிகள் கொடுத்துருப்பாரு அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருப்பீங்களா? அதில் 6 பேருக்கு மட்டும் அவங்களுடைய ரகசிய இன்புட்டை கொடுத்துருக்காரு. டைட்டில் வின்னரும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பதிவு பண்ணதா இருக்கட்டும். இந்த 6 பேர் தான் ஃபினாலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்படின்ற டவுட் நமக்குள்ளேயே வருது. அது அட்வைஸா இல்லை ரகசியமா அப்படின்ற மாதிரி தோணுது. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை மறக்காம பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தயவு செய்து பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பக்கம் இந்த டாஸ்கை பொறுத்தவரையும் யாருமே டாஸ்காக பண்ணாமல் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் புரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு பல விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவங்க இஷ்டத்துக்கு தோன்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து வச்சு செய்ன்னு செஞ்சு பல விஷயங்கள் சொன்னார். இதுல 6 பேருக்கு ஒரு தனிப்பட்ட இன்புட் போயிருக்கு. சபரி அவர்கள் முதல்ல, சபரி நீங்க தான் தலையா, நீங்க தலையா பிரஜையான்னு எனக்கு தெரியல முதல்ல. ஸோ இந்த தலையா நீங்க என்ன பண்ணுன்றதுக்கே ஒரு அட்வைஸ் கொடுத்துட்றாரு. கனி திவ்யா தான் ஸ்டேல்மேட்டா முடிவு எடுத்தாங்க. இந்த வந்த கேப்டன்சிலேயே கனி திவ்யா மட்டும் தான் நல்ல கேப்டன்சி பண்ணாங்க அப்படின்றது. கனிக்கு கிரெடிட் போகுது, திவ்யாவுக்கு கிரெடிட் போடுது. நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எந்த கட்டத்தில் டாஸ்கில் ஒரு பாயிண்ட்ல அட்வைஸ் கொடு, எந்த கட்டத்தில் டாஸ்க் வந்து நிற்குதோ, டாஸ்க் வந்து போகாமல் நிற்குதோ அந்த கட்டத்தில் தான் நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். அதெல்லாம் பார்த்து பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கார். ஸோ சபரியும் அந்த டாப் 6க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கான வேலைகளோட நம்பர் 1 இதுதான். ஓகேவா? 2வது கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? எஃப்ஜே. எல்லா இடத்துலையும் எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க? கத்துவது எப்படி? நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் தானே. ஸோ என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களோட இரிட்டேஷன் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. உங்களோட கோவத்தில் பல விதமான கத்தல் இதெல்லாம் பண்ணுறீங்க. சேனலைஸ் யுவர் செல்ஃப். சேனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. எஃப்ஜேவோட குற்றச்சாட்டு என்ன? கத்துறது, கோவப்படுறது இதெல்லாத்தையும் இன்புட் போயிருச்சா? அடுத்து நீங்கள் கத்துறதால உங்களுடைய நேம் கெட்டு தான் போகும். நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த நேமால் அழிஞ்சு போயிடும். ஸோ நல்ல விஷயங்களும் நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் இதில் மொத்தம் அழிஞ்சு நீங்கள் காலி ஆயிருவீங்கன்ற இன்புட்டும் கொடுத்துட்டாரு. ஏன் இப்போ கூட நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னா, யூ ஆர் மைன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யூ ஆர் மைனா. ஓகே, பார்த்துங்க. எஃப்ஜே, சபரி அவர்கள். ஓகேவா? அடுத்து வினோத் 3வது. உங்ககிட்ட ஒரு நல்ல சர்க்காசியம் இருக்குது வினோத். சூப்பரான சர்க்காசியம் இருக்குது. நீங்கள் சண்டை போட்டு பார்த்து இல்லை, உங்கள் என் சிஷியனோட மூலியமாக தான் நீங்கள் வந்தீங்க. சிஷியனா யாரு? சாண்டி மாஸ்டர். அவர் மூலியமாக தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. அவர் என்னைக்காவது சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? சண்டை போட்டிருக்காரா அப்படின்னும் போது இல்லை பிக் பாஸ் அப்படின்னும் போது அவர் ஆனால் இந்த வீட்டில் பண்ண தவறாத ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, சிரிப்பை வர வச்சுது அவர் தவறியதே இல்லை. சிரிப்பை வர வச்சுக்கிட்டே இருப்பார், பயங்கரமாக பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, சண்டை தான் முக்கியம் இல்லைன்ற மாதிரி இதை வந்து சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதை சொன்ன உடனே கானா வினோத் கதறி அழுகுற தருணத்தை நம்மளால் கண் கலங்கி அழுகுறாரு. உடனே பார்வதி எழுந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. உடனே பார்வதி கம்முன்னு உட்காருங்க, லெட் தம் கிரை. அவர் அலட்டும், நீ எதுக்கு நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க, சைலண்டா ஃப்ரீயா விடுங்க, அவரை பார்த்துப்பாரு அப்படின்றத சொல்லி ஸோ இன்புட் இங்கே பாஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பதவி பறிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்வாப் நடந்துச்சு இல்லையா? அந்த ஸ்வாப் நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டில் அங்கே ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. ஐ மீன் அந்த மியூசிக் பொருட்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இசை உபகரணங்களா ஏதோ ஒன்று. அந்த பொருட்களை இந்த வீட்டில் மேக்சிமம் வாசிக்க தெரிஞ்ச ஒரு நபர் நீங்க தான். ஸோ நீங்கள் அந்த பொருளில் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. அந்த ரிஸ்ட்ரிக்ஷனை நான் இப்போ எடுத்து விட்டுருக்கேன். அதை தாண்டி உங்களோட பர்ஃபார்மன்ஸை முழுக்க காட்டுங்க, அதில் முழு திறமையை வெளிப்படுத்துறதுக்கான முயற்சியை எடுத்துட்டு வாங்க அப்படின்றத வினோத்துக்கான அறிவுரையும் போய் சேர்ந்து விட்டது. வினோத்துக்கிட்ட சண்டை போடாதீங்க, சர்க்காசியத்தை குறைங்கன்ற அட்வைஸு, சிரிப்பை கொண்டு வாங்கன்ற மாதிரி வினோத்துக்கான அட்வைஸா பார்த்துக்குங்க மக்களே. வினோத் நம்பர் 3. அடுத்ததாக 4வது கண்டஸ்டன்ஸ் யார் தெரியுமா? பார்வதி இந்த ஒரு பதவி ஏத்தாங்க, ராணியோட பதவி ஏத்தோன்னு பிக் பாஸ் சொன்ன ஒரு அட்வைஸ். பார்வதி அப்பப்ப யூ நீட் டு லேர்ன் ஹவு டு க்ளோஸ் த டோர் அப்படின்றது. ஸோ பார்வதி அடிக்கடி பிக் பாஸ் ஒன்று சொல்லுவார்ல, பார்வதி போய் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா, பார்வதி போய் மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்றது. அது வந்து இன்ட்டு மக்களே. ஸோ பார்வதி தேவையில்லாமல் பல வார்த்தைகள் பேசுவது உண்டு, பல விஷயங்கள் இப்படி இருக்காங்களே. அப்போ எந்தெந்த நேரத்திலும் உங்கள் வாயை மூடிக்கொண்டு உட்கார வேண்டியது உங்களுடைய விருப்பம். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க, அது எந்த இடத்துல பண்ணுறீங்கன்றதை யோசிச்சு பண்ணுங்கன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிவிட்டார் பிக் பாஸ். பார்த்தீங்களா? இது ஒரு பக்கம். அடுத்து விக்ரமுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தான், அது இந்த கணக்கில் எடுத்துகிட்டு வர வேண்டாம்.
ஸோ ஒரு நல்ல காமெடியன்னா எப்படின்னா யூ நீட் டு டேக் ஏ ஜோக் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசி அது ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அடுத்து கமருதீன் கேட்டார், எனக்கு காதல் இருக்கா இல்லையா பிக் பாஸ், காதல் இந்த கதையில மாறுமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது 5வது கமருதீன், உங்களுக்கு லவ்வே கிடையாது, நீங்க காதல் என்பது உங்க அகராதிலே கிடையாது, பிடிக்காத வார்த்தை, அப்படியாப்பட்ட ஆளு தான் நீங்க, காதலே பிடிக்காத நபர், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்க பர்சன்றாரு. ஸோ ஓப்பன்லி செய்டு உங்களுக்கு காதல் வேண்டாம், காதல்ல போவாதீங்க, அதனால உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றது நேத்தும் பிக் பாஸ் சொன்னாரு, இன்னைக்கும் பிக் பாஸ் சொல்றாரு. அதுலயும் நேத்து லெட்டர்ல வந்துச்சு, இன்னைக்கு பிக் பாஸ் ஓப்பனாவே கன்ஃபெஸ் பண்ணிட்டாரு. ஓப்பனா கன்ஃபெஸ் பண்ணி சொல்றாரு, நீங்க இந்த காதலை விட்டு விடுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது, அதை தாண்டி உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஓப்பன்லி செய்டு. இதை கமருதீனுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இதை புரிஞ்சு செயல்பட்டால் அவரவருக்கு நல்லது. ஓகேவா? அடுத்து 6வது கண்டஸ்டன்ஸ் இவங்க திவ்யா மற்றும் அமித் எழுந்துக்க சொல்லி, நீங்க இந்த கூட்டத்துல நீங்க 2 பேருமே கூட்டத்துல வந்து லாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, ஸோ அதுல பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, திவ்யா பர்டிகுலர்லி திவ்யா நோட்டீஸ், உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் சீசன் 9 ஒரு அங்கம். எப்படி பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சீசன் 9 ஒரு அங்கம். உங்களுக்கு சில விஷயங்கள் அவர்ஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஆனா அவர்ஷனாலேயோ உங்களுக்குள்ள ஏற்படுற டிஸ்ட்ராக்ஷனாலோ இந்த கேமை ஸ்டாப் பண்ணக்கூடாது, இதுல விட்டு நீங்க அந்த வெளியே போக கூடாது, யூ மஸ்ட் பிளே யுவர் கேம் அப்படின்றதையும் சொல்லிட்டு கடைசியா சொன்ன டைலாக் தான் எனக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமா தெரியுது. கப்பு கொடுத்தா நீங்க தானே எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்ற வார்த்தையை திவ்யாக்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்கார் பிக் பாஸ். எப்படி கப்பு கொடுத்தா நீங்க மட்டும் தானே எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்ற ஒரு ரகசியத்தை திவ்யாக்காக மட்டும்தான் சொல்றாரு. ஸோ இது என்ன, அப்போ சீசன் 9 பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா என்று அழைக்கப்படுவாரா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள ஏற்படுது. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்த அட்வைஸ், பார்வதிக்கா இருக்கட்டும், கமருதீனுக்கா இருக்கட்டும், இல்ல எஃப்ஜேக்கா இருக்கட்டும், சபரிக்கா இருக்கட்டும், ஏன் வினோத்துக்கா இருக்கட்டும், இவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ்லாம் பாருங்க. திவ்யா கொடுத்த அட்வைஸ் இதோட நிறுத்தி இருக்கலாமே, அதை விட்டுட்டு பிளே ஒரு கேம்னு சொல்லிட்டு கப்பு கொடுத்தா நீங்க தானே எடுத்துட்டு போறீங்கன்ற டைலாக்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே. அப்போ அந்த இடத்துல என்ன, திவ்யா வில் பி த வின்னர் ஆஃப் த சீசன் 9 அப்படின்றது தோணுது. இந்த வாரம் வேற நாமினேஷன்ல இருக்காங்க திவ்யா. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது திவ்யா தான் இந்த வாரத்தோட ஓட்டிங் அபிஷியல் ஓட்டிங்ல முதல் இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது கிளியராகவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். முதல் நாள்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கிளியரா தெரியுது திவ்யா லீடிங் த ஓட்ஸ் இன் த அபிஷியல் ஓட்டிங் அப்படின்றது பிக் பாஸே தன் வாய்ப்பட சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்றது பார்க்க முடியுது. இது முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து டீமா கேரக்டர் ரோல்ஸ் அதை அசைன் பண்ணி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கான வேலைகளை தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது லைவ்ல போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதுதான் இந்த டாப் 6 இருக்குமா? பிக் பாஸ் சொன்னதை வச்சு உங்களோட கருத்துக்களையும் அப்புறம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. பிக் பாஸ் பத்தின அப்டேட் எக்ஸ்க்ளூசிவ் விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.